ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு எலி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வட்டமான பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன சைஸ்லனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை இப்படி நேர் பாதியாக என்ன செஞ்சுக்கோங்க, மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதில் இருந்து இந்த நேர் பாதியில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 1/2 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருந்து இது வரைக்கும் உள்ள இடத்துல நேர் பாதியில் ஒரு புள்ளி. இப்போ இவ்வளோ புள்ளி வச்சாச்சு. இப்போ இந்த புள்ளிக்கும் நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். இப்படி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இதில் இருந்து இது இப்போ இந்த வரைஞ்சிருக்கோம்ல, இது வரைக்கும் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், கட் பண்ணி விட போகிறோம். அதை எப்படி கட் பண்ணணுங்கிறத கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி கட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டர் புள்ளி இருக்கா, இதுக்கு நேர் இந்த சைடு உள்ள பகுதி இவ்வளத்தையும் இந்த பகுதியை நம்ம என்ன செய்யணும்னா கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பகுதியை மட்டும் அதை நான் இப்போ கட் பண்ணிடுறேன் பாருங்கள். இந்த கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இதை தனியாக அப்படி வச்சுக்கிறோம். இப்போது இதை எடுத்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும். இந்த ஹார்ட் ஷேப் தான் எலியோட முகம். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கண்ணு காது எல்லாம் வரையணும். இப்போ வரைகிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சிகப்பு கலரில் ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா அல்லது கிரையான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த காதில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டு அதை அப்படியே கலர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த காதுக்கும் ஒரு ரவுண்டு போட்டு அதை அப்படியே கலர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பென்சில் விட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் வச்சு பண்ணுங்கள். அப்புறம் இந்த முகத்தை வரைகிறோம். இந்த காதை சுற்றி அப்படி மெதுவாக அப்படி அழகாக இப்படி போட்டு விட்ருங்க. அதே மாதிரி இந்த காதை சுற்றியும் என்ன செஞ்சிடறோம், போட்டுடுறோம். போட்டாச்சு. இனிமேல் இதுக்கு 2 கண் வரையணும்ல. இந்த இடத்துல ஒரு கண், இந்த இடத்துல ஒரு கண் வரைஞ்சாச்சு. இந்த இடத்துல ஒரு மூக்கு வரைஞ்சாச்சு. இந்த மூக்கில் நம்ம மீசை வரையணும். அப்போ என்ன செய்கிறோம், இப்படி ஒன்று இப்படி ஒன்று. அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி ஒன்று இப்படி ஒன்று போட்டாச்சா. அப்போ இந்த கண்ணு கூட இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக என்ன செஞ்சுக்கலாம், வரைஞ்சிக்கலாம். நம்ம விருப்பம்தான். அழகாக நீங்கள் முதல்ல பென்சில் வச்சு வரைங்க, அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் வச்சு வரைங்க. அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு, முகம் வரைஞ்சாச்சு. இதில் பென்சில் டாட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடணும், அப்படியே அழிச்சு விட்றணும். அழிச்சு விட்டாச்சு. இப்போ பாருங்கள், எலியோட முகம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. எலி முகத்தை ஒன்றுமே நம்ம பண்ணாதீங்க. இதை இந்த இப்போ அடிப்பகுதி இருக்கா, இந்த பகுதியை ஒன்றோட ஒன்று சேர்த்து ஒட்டிடணும். அதுக்கு நம்ம இந்த கம் லைட்டு அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த பகுதியை தூக்கி இதில் வச்சு நல்லா என்ன செஞ்சுருங்க, ஒட்டிடுங்க. அது ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே நல்லா நீட்டாக என்ன செஞ்சிடணும், அது ஒட்டிடணும். காயட்டும். அப்படி காயிற அளவுக்கு பிடிச்சி ஒட்டிடுங்க. ஒட்டின பிறகு பார்த்திங்கன்னா இந்த முகத்தை நம்ம இதை நோக்கி ஒட்டக்கூடாது, இப்படி மடித்து விடணும். இதாக இருக்கா, இப்படி இதில் ஒரு மடித்து விட்டுறணும். மடித்து விட்டால் இப்போது முகம் வந்துருச்சு. இந்த அதுக்குள்ளே உடம்பு வந்துருச்சு. இப்போ எலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எலிக்கு வால் வைக்கணும். வால் வைக்கிறது எப்படி வைக்கும் அப்படின்னா, இந்த மீதி வெட்டி போட்டிருக்கோம்ல, இந்த பேப்பரில் இந்த பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு வேணால் கட் பண்ணுங்கள். நான் வரையாமல் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த நுனியில் இருந்து அப்படியே எலி வால் நல்லா பெருசாக இருக்கும்ல எலிக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் என்ன செய்கிறோம், பெருசாகவே என்ன செய்கிறோம், கட் பண்ணுறோம். இதில் பாதி வரைக்கும் இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்துருங்க. இந்த வால் நல்லா பெருசாக இருக்குது. இப்படி விட்டோன்னா இப்படி வால் சும்மா தூக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை கொஞ்சம் சுருட்டலாம் அப்படின்னு நினச்சோன்னா ரொம்ப ஈஸி தான். இப்படி கத்திரிக்கோலை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படி லைட்டாக அப்படி கிழிச்சிடாமல் அப்படி மெதுவாக அப்படி பண்ணி விட்டிங்கன்னா வால் இப்படி நல்லா சுருண்டும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இந்த இடத்துல
பசையை போட்டு வால் என்ன செய்கிறோம், எலிக்கு பின்னாடி என்ன செஞ்சிடறோம், இந்த இடத்துல ஒட்டி கரெக்டாக வச்சு என்ன செஞ்சிடறோம், ஒட்டிடுறோம். அப்போ நான் இப்போ ஒரு அழகான எலி நமக்கு இந்த வாழை நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுங்க. கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டனா அது விழுது. அதனால் கொஞ்சம் நீளமாகவே இது வரைக்குமே போட்டு என்ன செஞ்சிடலாம், ஒட்டிடலாம். இந்தா இது வரைக்குமே போட்டு என்ன செஞ்சிடலாம், நல்லா நீளமாக ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டால் நின்றுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகான எலி நமக்கு கிடச்சிருச்சு. எலி தலையும் என்ன செய்யும், இப்போ ஃபேன் போட்டு விட்டிங்கன்னா இந்த எலி தலையும் ஆடும், வாலும் ஆடும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க ப்ராஜெக்ட் வேலைகளுக்கு வச்சுக்கலாம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.